நான் பார்த்தீங்க அப்படின்னா Agri World இருந்து உங்கள் முத்துசாமி பேசுகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பவர் வீடர் அதாவது இன்டர்கல்டிவேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இன்டர்கல்டிவேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஃபஸ்ட்டு சொல்லிடுறது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா KisanKraftல 350D அப்படிங்கிற மாடல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 350D மாடல் வந்து என்னதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், ஸோ அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த மாடல் நேம் சொல்லிடுறேன். இந்த மாடல் அப்படின்னா kkic 350D அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன kkic 350Dனா kk அப்படிங்கிறது KisanKraftவையும் IC அப்படிங்கிறது இன்டர்கல்டிவேட்டர் 350 அப்படிங்கிறது 350C D அப்படிங்கிறது டீசலை குறிக்கிறது. ஸோ இது வந்து டீசல் இன்ஜின். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 HP 350cc வந்து உங்களுக்கு என்ஜின் கெப்பாசிட்டி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பேக் ரோட்டரி, அதாவது வீல் வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும். அதே மாதிரி பிளேடு மாட்டுறது பார்த்தீங்கன்னா பேக் ரோட்டில் மாட்டும். ஸோ நம்ம இது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழைக்காடுக்கு களவட்டுக்கு, கரும்புகாடு களவட்டை, மரவள்ளி கிழங்கு அதாவது குச்சிக்காடுன்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் களவட்டுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரும்புகாட்டுக்கு பார்ச்சி கட்டுறதுக்கு, வாழைக்காட்டுக்கு பட்டமரத்து கட்டுறதுக்கு, இந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸாக நம்ம வந்து இது யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி மல்டி பர்பஸ் யூஸ் ஆகுனா இப்போ நார்மலாக நீங்கள் ஃப்ரெண்டில் ஓட்டுறீங்க. ஸோ இப்போ வண்டி இருக்க பொசிஷன் பார்த்துங்க. ஸோ வண்டி இருக்க பொசிஷனில் இப்போ அவர் நிற்கிறாருங்களா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்படியே ஓட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 2 டைப் ஆஃப் பிளேடு கொடுப்போம். ஒன்று வந்து டிச்சிங் பிளேடு கொடுப்போம், இன்னொன்று வந்து கல்டிவேட்டர் அதாவது டில்லிங் பிளேடும் கொடுப்போம். ஸோ டில்லிங் பிளேடை நீங்கள் மாட்டிட்டு இப்போ அவர் நிற்கிறார் பாருங்க, இந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் இதே மாதிரி இப்படி ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து இது களை வெட்டிட்டு வரும். இதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டம் எடுத்து கட்டணும் அப்படிங்கும்போது டிச்சிங் பிளேடு உங்களுக்கு கொடுப்போம். அது வந்து 1.5 அடி அகலத்தில் கொடுப்போம். ஸோ அந்த டிச்சிங் பிளேடை மாட்டிட்டு இந்த ஹேண்ட் பட்டிலே இந்த ஹேண்ட் பார் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஹேண்ட் பார் அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இன்ஜின் பக்கம் வந்துடும். ஸோ அப்போ நான் நிற்கிற பொசிஷனில் இங்கிருந்து நீங்கள் இப்படி ஓட்டிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து டிச்சிங் அதாவது வந்து உங்களுக்கு பார் எடுத்து கட்டுறதுக்கு, பட்டம் எடுத்து கட்டுறதுக்குலாம் வந்து உங்களுக்கு பயன்படும். ஸோ வாங்க நம்ம இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இது எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னே சொல்லிடுறேன் இதில். ஸோ இது எதில் ரன் ஆகுதுன்னா டீசலில் ரன் ஆகும். ஸோ அதில் எங்கெங்கே டீசல் வந்து ஃபில் பண்ணணும், ஃபியூல் ஃபில் பண்ணணும், ஆயில் எங்கே ஃபில் பண்ணுறது, இதோட கீர் சிஸ்டம் அதெல்லாம் என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க்கு. ஸோ இது ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸோ இதில் தான் நம்ம வந்து ஃபியூல் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 லிட்டர் வந்து நம்ம டீசல் ஃபில் பண்ணணும் இதில். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ஜின் ஆயில் ஊற்றுறது எங்கேன்னு சொல்லிடுறேன். ஸோ என்ஜின் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஆயில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ஜின் ஆயில் ஊற்றுறது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு கேப் இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேப் வந்து இது உங்களுக்கு வந்து என்ஜின் ஆயில் ஊற்றுதான். ஸோ இதில் 2 பக்கம் எங்கே ஊற்றினா ஏதோ ஒரு பக்கம் ஊற்றின போதும், அந்த பக்கம் பின்னாடி வந்து இடைஞ்சலாக இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே ஊற்றிக்கலாம். ஸோ இதை கழட்டி அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ இதை கழட்டி நீங்கள் இதில் வந்து ஒரு 700 மில்லி வந்து என்ஜின் ஆயில் வந்து ஊற்றணும். இதுக்கு என்ஜின் ஆயில் என்ன ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20-40 20க்கு 40 கிரேட் வந்து இதுக்கு வந்து என்ஜின் ஆயில் ஊற்றணும். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினோட ஆயிலை ட்ரைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போல்ட் தான் என்ஜினோட ஆயில் வந்து ட்ரைன் பண்ணுறது. ஸோ இதை கழட்டி விட்டிங்க அப்படின்னாவே டோட்டலாக என்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் ஆயிடும். இந்த என்ஜின் ஆயில் வந்து நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் கொன்ஸ் நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் நீங்கள் புது என்ஜின் எடுக்கிறீங்க அப்படின்னா 20 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து ஒரு 4 டைம் என்ஜின் மாற்றணும். ஃபஸ்ட் ஒரு 20 மணி நேரத்தில் என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். பிறகு மறுபடியும் ஒரு 20 மணி நேரத்தில் என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். மறுபடியும் ஒரு 40 மணி நேரம், பிறகு ஒரு 80 மணி நேரம், அதுக்கப்புறம் 100 மணி நேரம். அப்புறம் கன்னியூவாக பார்த்தீங்க அப்படின்னா 100 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் என்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண போதும். ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் வந்து 20 மணி நேரம், அந்த ஃபஸ்ட்டு 100 மணி நேரம் எதுக்காக அந்த 100 மணி நேரம் நம்ம வந்து அடிக்கடி என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த என்ஜின் பிஸ்டன் சிலிண்டர்லாம் வந்து நல்லா சீட்டிங்காக இருக்காங்க, அதில் ஏதாவது டஸ்ட்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியே வரக்காக அடிக்கடி என்ஜின் ஆயில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கீர் ஆயில் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ கீர் ஆயில் ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 2 போர்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெமோ மிஷின்லாம் ஃபுல்லாக மண் அடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்களா, இதை தொடச்சிட்டு எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த லப்பர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கலட்டிட்டு இதில் ஒரு 800 ml வந்து இதில் வந்து என்ஜின் ஆயில் ஊற்றணும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் ஒரே மாதிரி இந்த மாதிரி ஒரு நாப் இருக்குங்களா, ஸோ அதே மாதிரி இதை கழட்டிட்டு இதுலேயும் ஒரு 800 ml வந்து நம்ம வந்து என்ஜின் ஆயில் கீர் ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும். இது கீர் ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கிரேட் ஆயில் வந்து இதுக்கு நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து இந்த கீர் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் 140 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கீர் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும். அவ்வளோ இதில் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயிலும் சரி, கீர் ஆயிலும் சரி. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டருக்கு வந்து நம்ம ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஏர் ஃபில்டர் ஆயில் எங்கே ஊற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏர் ஃபில்டர். இதில் நம்ம ஏர் ஃபில்டர் ஆயில் ஊற்றணும். ஸோ இதில் எப்படி கழட்டுறன்னு பாருங்கள். ஸோ இந்த கிளிப் எடுத்துகிட்டு கழட்டுறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஒரு கிளிப் இருக்கும். ஸோ கழட்டிட்டிங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக இந்த செட் வந்து அப்படியே கலண்டுரும். ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மில்லி வந்து நம்ம வந்து 20-40 ஆயில் ஊற்றணும். எதுக்காக நம்ம இதில் என்ஜின் அந்த ஏர் ஃபில்டர் ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம ரொம்ப புழுதிக்காட்டில் ஓட்டுறீங்க, வர புழுதிக்காட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்கும். டஸ்ட் அதிகமாக இருக்கும்போது இன்ஜினுக்குள்ளே எதுவும் போகாமல் இருக்கிறக்கா இந்த ஆயில் இருக்கும்போது டஸ்ட் அதிகமாக இருந்தால் இதில் ஸ்டோர் ஆகிக்கும். இது வந்து ரொம்ப புழுதிக்காட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இல்லை நல்லா ஈரபதத்தில் ஓட்டுற ஒன்று புழுதியெல்லாம் இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம 3 இடத்துல வந்து இதுக்கு ஆயில் ஊற்றணும். ஒன்று வந்து ஏர் ஃபில்ட்ரு, 2வது பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில், 3வது பார்த்தீங்க அப்படின்னா கீர் ஆயில். ஸோ இதில் ஆயில் ஊற்றுற வே தான் எல்லாமே அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம இதோட கீர் சிஸ்டம்லாம் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ கீர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் கீர் இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கீர் இருக்குது.
ஸோ இங்கே ஒரு கீர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டரியோட லோ ஹை கீர். இந்த கீரே தான் உங்களுக்கு இங்கே வந்து கேபிள் வருது பார்த்தீங்களா. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இங்கே லிவர் ஆப்ரேட் பண்ணும்போது இங்கே ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீர் இந்த 3 கீர் மட்டும் தான் கொடுத்தாங்க KisanKraftல. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2020 அப்புறம் தான் இது அட்வான்ஸ்டு வந்து இந்த மேலே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க KisanKraftல. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் முதல்ல நீங்கள் வண்டி நிறுத்திட்டு அங்கே தான் போய் கீர் போடுற மாதிரி இருக்கும். இப்போ தான் நீங்கள் முன்னாடி நின்றுட்டே போடுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் ஹை போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதுதான். ஸோ இது வந்து ரோட்டரியோட லோ ஹை கீர். இந்த ஹைங்கிறது ரோட்டரியோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து இந்த என் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நியூட்ரு. இதை நியூட்ரு போட்டிங்க அப்படின்னா ரோட்டரி வந்து ரன் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த எல் இருக்கிறது வந்து ரோட்டரி வந்து லோவாக மெதுவாக சுற்றிக்கிட்டு ஓட்டுறதுக்காக இருக்கக்கூடிய கீர். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கீரை நம்ம பார்ப்போம். இந்த கீர் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இன்ஜினோட டயர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மூவ்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய கீர். இந்த ஃபார்வேர்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் போகக்கூடிய கீர். இந்த ரிவர்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பின்னாடி வரக்கூடிய கீர். இந்த நியூட்ரு அப்படின்னு தள்ளிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கிளச்சை பிடிச்சாலுமே வந்து வண்டி எங்கேயுமே ஃபங்க்ஷன் ஆகாது, மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கும். ஸோ இப்போ ஃபார்வேர்டு அப்படின்னு தள்ளிட்டிங்கன்னா ஃப்ரண்டில் போகும், நியூட்ரன் வச்சிட்டிங்கன்னா நிற்கும், ரிவர்ஸ்னால் ரிவர்ஸில் பின்னாடி வரும். ஸோ இந்த கீர். அதுக்கப்புறம் கீர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கீர் தான். இந்த கீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட லோ ஹை, அதாவது நம்ம இன்ஜினுக்கு வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ், அதாவது இந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயருக்கு வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்கான கீர் இது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஹை லோ, இந்த அதாவது முன்னாடி இருக்க ரோட்டரி சுத்தாமல் இன்ஜின் மட்டும் உங்களுக்கு வேகமாக போகணும், நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது வேகமாக போகணும். ஸோ அப்படிங்கும்போது இன்ஜினோட இந்த டயர் இருக்குது பார்த்தீங்க இந்த வீல், இதோட லோ ஹை. இப்போ இது வந்து லோனா, இது வந்து ஹை. ஸோ இந்த இன்ஜினோட லோ ஹை கீர் தான் வந்து இது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிச்சிங் பண்ணும்போது எப்படி இந்த ஹேண்ட் பார்ல அந்த பக்கம் திருப்பிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் இந்த ஒரு நட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை அடுத்து நான் டெமோ காட்டும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக எனக்கு எப்படி ஓடுது அப்படிங்கிற டெமோ பார்ப்போம். ஸோ அப்போ நான் இதை எப்படி கழட்டி மாட்டுறதுன்னு காட்டுறேன். இதை லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் பார்ல நம்ம டோட்டலாக இந்த பக்கம் கொண்டு வந்து நம்ம வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து டிச்சிங் பண்ணலாம். ஸோ நம்ம இதில் எப்படி ஃபில் பண்ணுறது, இதை எப்படி டெமோ பார்க்குறது நம்ம பார்ப்போம் இப்போது. ஆனால் இது கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றுங்க, சாரி டீசல் ஊற்றுங்க. இது வந்து டீசலுங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீசல் ஊற்ற போகிறோம். சரி, இது ஃபியூல் கெப்பாசிட்டி, அதாவது அந்த டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 லிட்டரு. ஸோ நான் ஒரு இப்போ டெமோ காட்டுக்க ஒரு 1.5 லிட்டர் டு 2 லிட்டர் நம்ம உள்ளே ஊற்ற போகிறோம். இப்போ போதும். ஸோ இப்போ நம்ம இதில் டீசல் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்குமே இந்த டீகம்ப்ரஸர் எப்பவுமே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ பெட்ரோல் இன்ஜினில் இந்த மாதிரி டீகம்ப்ரஸ்லாம் எது இருக்காது, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, இதுக்கு சுவிட்செல்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டீகம்ப்ரஸர். என்னடா டீகம்ப்ரஸர் அழுத்துறீங்க அதை நிற்க மாட்டேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்ரஸருக்காக இந்த ரீகால் ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக கொஞ்சம் இழுத்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு கம்ப்ரஸர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டீகம்ப்ரஸரை அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இழுத்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி நார்மலாக இழுத்தாலும் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த டீகம்ப்ரஸர் அழுத்தி விட்டுட்டு தான் நீங்கள் வந்து ரீகால் வந்து ஸ்டார்ட் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ நான் ரீகால் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டீகம்ப்ரஸர் வந்து அழுத்தி விட்டுட்டேன். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் இந்த ஆக்சிலேட்டர் கொஞ்சம் வச்சுருங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் ஆக்சிலேட்டர் வச்சாச்சு. ஸோ இப்போ கீர் எல்லாமே நான் வந்து நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் எல்லா கீரையும் நான் நியூட்ரல் வச்சுட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கொஞ்சம் ஃபுல்லாகவே ஓஞ்சு கொடுத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டீகம்ப்ரஸர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி ஓடுது அப்படிங்கிறத நம்ம டெமோ பார்ப்போம் இப்போது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜினை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி இதோட விலை என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க. ஸோ விலையை நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லிடுறேன். இப்போ அப்ரூவல் ப்ரைஸ், அதாவது கவர்மெண்ட் சப்சிடி அப்ரூவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88,000 வருது. ஸோ நான் 78, அதாவது நான் 78,000 வரைக்கும் நான் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு மேலே அதாவது இன்னும் நான் ப்ரைஸ் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு என்ன ப்ரைஸுங்க நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க, நான் அதில் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா ப்ரைஸ் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா நான் என்னோட எல்லா வீடியோ எடுத்து நான் ஸ்டார்டிங்லேருந்து எல்லா வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ப்ரைஸ் சொல்லியிருப்பேன். ஒரு பிரஸ்கெட் நான் 13,000 சொல்லியிருந்தேன் அப்படின்னா என் கடைக்கு வர கஸ்டமர் என்னங்கிறாங்க, என்னப்பா தம்பி நீ 13,000 தான் யூடியூப்லேயே சொல்லியிருந்தேன், அதே வேலைக்கு நீ கொடுன்னு கேட்குறேன். ஸோ எனக்கு அதுலேருந்து 2,000 குறைச்சி கொடுங்க. ஸோ அப்படி நீங்கள் இப்போ நான் சொன்ன வேலையிலேருந்து நான் குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னா நான் 13,000 இல்லை 15,000 சொன்னால் தான் நீங்கள் கேட்குற மாதிரி நான் வந்துக்கப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து 78,000 வந்து நம்ம ஆக்சுவல் ப்ரைஸாக இதுலேருந்து எதாவது பெரிய அளவுக்கு டிஸ்கவுண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா KisanKraftல டோட்டலாகவே வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சப்போஸ் ஏதாவது பிரைஸ் எனக்கு வந்து குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் குறைச்சி தரேன். இப்போதைக்கு இருக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா 78,000 ரூபாய்க்கு ஒரு டிச்சிங் பிளேடு ஒரு டில்லிங் பிளேடோ நம்ம கொடுத்துட்ருக்கோம். வாரண்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months சர்வீஸ் பீரியட் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த பிரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை நம்ம எப்படி டெமோ அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம்.
அதோட இதுக்கு கவர்மெண்ட் சப்சிடி ஏதாவது உண்டா? ஸோ இதுக்கு கவர்மெண்ட் சப்சிடி பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சப்சிடி யாருக்குமே வந்து கிடையாது. இப்போதைக்கு எதுவும் ஃபண்ட் இல்லை. ஸோ இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உழவர் உற்பத்தியாளர் குழு இருப்பாங்க. ஒரு 500 விவசாயி அல்லது 1000 விவசாயி ஒன்று சேர்ந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் குழுவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குனா சப்சிடி இப்போதைக்கு இருக்குது. நம்மளே ஏற்பாடு பண்ணியும் கொடுக்குறோம். எவ்வளோ சப்சிடி? ஸோ சப்சிடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 50,000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு 85,000 ரூபாயில் 88,000 38,000 வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுவும் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு உங்களுக்கு அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனினா 100% சப்சிடியில் வரும். நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஸோ அது ப்ரொசீஜர் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே நான் கைட் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஓட்டுறது பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம இதை பற்றி ரொம்ப பார்ப்போம். இப்போது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 350Dயில் நம்ம டீலிங் அதாவது களை வெட்டுறதை நம்ம வந்து பார்த்து வச்சு. ஸோ இப்போ இந்த களை வெட்டுறதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் எப்படி பட்டம் எடுத்துக்கிறது, அதாவது பார் கட்டுறது, வாய்க்கா போகிறது எப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 செட் ஆஃப் பிளேட் மாட்டிருக்கு பார்த்தீங்களா.